ஒரு சிறிய ஊரில் காவி என்ற பெண் வாழ்ந்து வந்தாள். அவள் ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்தாலும் பெரிய கனவுகள் கொண்டவள். ஒரு நாள் காலை அவள் சாப்பாடு செய்ய அடுப்பை திறந்தாள். டக் என்று சிலிண்டர் காலியாகிவிட்டது. அவள் உடனே சிலிண்டரை புக் செய்ய முயன்றாள். ஆனால் அந்த நாட்கள் போர் காரணமாக கேஸ் சப்ளை குறைந்தது. எங்கே பார்த்தாலும் ஒரே பதில், சிலிண்டர் இப்போ கிடைக்காது, காத்திருக்கணும். வீட்டில் அம்மா, தம்பி எல்லோருக்கும் சாப்பாடு செய்ய வேண்டியது காவியாதான். அந்த நாள் அவள் கிச்சனில் அமைதியாக நின்றாள். கண்களில் சிறிய கண்ணீர். ஒரு சிலிண்டர் கூட கிடைக்கல, நான் என்ன செய்வேன் என்று அவள் மனதில் நினைத்தாள். ஆனால் அடுத்த நிமிடம் அவள் தன்னையே கேள்வி கேட்டாள், ஒரு சிலிண்டர் இல்லைன்னா வாழ்க்கையே நின்று போயிடுமா என்ன? அவள் வீட்டில் பின்னால் இருந்த ஒரு பழைய மர அடுப்பை எடுத்தாள். மரம் எடுத்து தீயேற்றி சமைக்க ஆரம்பித்தாள். புகை கண்ணில் விழுந்தது, வியர்வை வழிந்தது. ஆனால் சாப்பாடு தயாரானது. அந்த நாள் அவள் ஒரு உண்மையை புரிந்து கொண்டாள். வாழ்க்கையில் சில சமயம் வசதி இல்லாமல் போகலாம், ஆனால் முயற்சி இருந்தால் வழி கண்டிப்பாய் இருக்கும். சில நாட்கள் கேஸ் சப்ளை மீண்டும் வந்தது. ஆனால் அந்த நாள் காவியா கற்ற பாடம் வாழ்க்கை முழுக்க அவளுடன் இருந்தது. கதையின் அர்த்தம்: பிரச்சனை வந்தால் அழுவது எளிது, ஆனால் வழி தேடுவதுதான் உண்மையான தைரியம். வாழ்க்கை சிலிண்டர் போல சில சமயம் காலியாகும், ஆனால் மன உறுதி இருந்தால் மீண்டும் நிரம்பும். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.